அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்மெண்ட் 10ல் உங்களை மீட் பண்ணுறதுல ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த செக்மெண்ட் 10ல் நம்ம பார்க்க போகிறது வில், ஷல், வுட்டு, ஷுட் இந்த நாளோட யூசேஜ் பார்க்க போகிறோம். இன்னொன்றும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாடர்ன் ட்ரெண்ட் அப்படிங்கிறமே அந்த யூசேஜில் பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் ஃபார்மலாக இல்லாமல் நான் ஃபார்மலாக நிறையா கான்வர்சேஷனில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், சில நாவல்ஸ்லேயும் மற்ற ஃபாரினில் பேசுகிறப்பவும் கலோக்கோலாக பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, லாங் டைம் நோ சி அப்படிம்பாங்க. நிறைய நாள் ஒருத்தரை பார்க்க முடியலைன்னா ரொம்ப ஐ ஹவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லாங் டைம் நோ சி. இட் இஸ் அக்செப்டட் இன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆஸ் ஸ்டாண்டர்ட். அது ஒன்றும் ஃபால்ட் இல்லை, எரர் கிடையாது, ஃபால்ட்டி லாங்குவேஜ் கிடையாதுன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா நம்ம கலோக்கலாக பேசுகிறப்போ இட் இஸ் நாட் ராங் டு சே லாங் டைம் நோ சி. தட் இஸ் ஃபார் எ லாங் டைம் ஐ டிடன்ட் see you at all அப்படிங்கிறதுக்கு, ரொம்ப நாள் அவங்கள பார்க்க முடியலைங்கிறதுக்கு பேசுகிறாங்க. அது இட் இஸ் அக்செப்டட் இன் ஸ்போக்கன் லாங்குவேஜ், ரைட்? அப்போ இதை பார்க்குறப்ப தமிழ்லேயும் இருக்குமா இதே மாதிரி அப்படின்னு, இதுக்கு ஈக்குவலான்னு பார்க்குறப்ப நம்ம பேசுகிறதுல கூட இங்கே இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. பட்டு இப்போது இலங்கை தமிழர்கள் ஒருத்தருக்கு பேசிக்கிறப்ப உங்கள்கிட்ட நெடுநாளாக காணலையே உங்கள்கிட்ட காணலையே அப்படிம்பாங்க. அப்போ நெடுநாளாக உங்களை காணலையே அல்லது கணநாளாக உங்களை காணலையே அப்படிம்பாங்க. அப்போ காண இல்லையே அப்படிங்கிற பாருங்கள், லாங் டைம் நோ சி. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் அதுதான், அவங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டைம் நோ சிக்கு நெடுநாளாக உங்களை காண இயலையே, காண இல்லையே, நோ சி, லாங் டைம் நோ சி, லாங் டைம் நோ சி, தட் இஸ் நெடுநாளாக உங்களை காண இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி கலோக்கல் லாங்குவேஜில் சிலது அக்செப்டபிள், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இதை பார்க்கணும், மற்றதெல்லாம் எப்படி யூசேஜ் இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கப்போ ஷல்லு, வில்லு, வுட்டு, ஷுட் இதோட யூஸ் எல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த யூசேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ we can go to the use of will and shall first. செக்மெண்ட் 10ல் இப்போ வில் பார்க்க போகிறோம் அண்ட் ஷல். வில்லுங்கிறது தெரியும், ஃப்யூச்சர் டென்ஸ் வேர்ப். சரி, ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் வெர்பாக யூஸ் ஆகுது தெரியும். ரெண்டாவது யூஸ் ஹேண்டிங் ஓவர் ப்ராப்பர்ட்டி, அதாவது உயில் அப்படிங்கிறதுக்கு இதே ஸ்பெல்லிங். அது நவுனா ஒர்க் பண்ணுது. முதல்ல வெர்பாக பார்த்தோம், இப்போ நவுனா வில்லுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம்னா உயில், ஹேண்டிங் ஓவர் ப்ராப்பர்ட்டி, சொத்தை எழுதி வைக்கிறது, இதுக்கு பேர் உயில். அந்த உயில்ங்கிறதுக்கு வரும். அது மூணாவது ஸ்ட்ராங் மென்டல் ஆட்டிடியூட், மனதிடம், வில் பவர் அப்படிம்பாங்க. அந்த வில் பவர் தான் ஸ்ட்ராங் மென்டல் ஆட்டிடியூட், மனதிடம்ங்கிற மாதிரி. இப்போது எம்ஜிஆரை பற்றி சொல்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, he got great will power அப்படி. அந்த டாக்டர்ஸ் அமெரிக்கன் டாக்டர்ஸ்லாம் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறப்போ he has got a great will power, that's why he is able to survive for a extra period அப்படிம்பாங்க. அதாவது அதிக நாள், கொஞ்ச நாள் ஆயுஸ் அவருக்கு கொஞ்சம் நீடிச்சதுன்னா காரணம் அவருடைய மனதிடம், வில் பவர் அப்படிம்பாங்க. அப்போ ஸ்ட்ராங் மென்டல் ஆட்டிடியூடுக்கு மனதிடம்க்கு சொல்லுவாங்க. ஆக ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் வெர்பா யூஸ் ஆகுது. ரெண்டாவது நவுன் ஃபார்மில், நவுன் அர்த்தத்தில் உயில்னு ஒரு அர்த்தம், வில். அதேமாதிரி ஸ்ட்ராங் மென்டல் ஆட்டிடியூட், மனதிடம்னு ஒரு அர்த்தம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ் வெர்பா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வில் இட் பி பாசிபிள், அது சாத்தியமா, அது நடக்குமா அப்படிங்கிறப்ப வில் இட் பி பாசிபிள். அதே மாதிரி தே வில் அரைவ் அட் த ரைட் டைம், சரியான நேரத்துக்கு அவர்கள் வருவார்கள். இதெல்லாம் என்ன, ஷியோராக இருக்கிற கேள்வி. ஷியோர், அது ஷியோர்னா என்ன, நிச்சயம். அப்போ வில்லுக்கும் ஷல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இது வில்லுங்கிறது ஆக்சுவலாக என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ் வர்பு. அந்த வர்பு இருக்கிறப்போ அது வில்லுக்கும் ஷல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுவாங்க. இந்த ஷல்லுங்கிறது வி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இதுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் வில்லுக்கு போயிடும் அப்படிம்பாங்க. நோ, அது ட்ரெடிஷ்னல் கிராமர் படி ஓகேவாக இருக்கலாம். பட்டு மாடர்ன் ட்ரெண்டில் வில் எல்லா பர்சன், அதாவது ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்கும் ஐ, யூ, வி, தே, இட்டு, ஷீ, ஹி
இது எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் இந்த வில் உபயோகப்படுத்தலாம். என்ன சென்ஸில் உபயோகப்படுத்தணும்? ஷியோரிட்டி, நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒன்று நடக்கும் அல்லது ஒன்று செய்வீங்க அப்படின்னு நினச்சால் அதுக்கு இந்த வில் போடலாம். இது மாடர்ன் ட்ரெண்டில் உள்ள யூசேஜ். இந்த வில்லுங்கிறது எல்லாத்துக்கும் உபயோகப்படும். இது ஃப்யூச்சர் டென்ஸுக்கு உள்ள வில். அடுத்து ஷெல்லுக்கு வரும். இப்போ டிஸ்கிரிமினேஷன் பார்க்க வேண்டாம். வில் ஷெல்லுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷெல் எடுத்துக்கிட்டோம்னா 2 யூஸ் இருக்குது. ஒன்று டே டு டே யூஸ். டே டு டே யூஸுங்கிறது நம்ம கான்வர்சேஷனில் உள்ளது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல் வி ஸ்டார்ட், நாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேள்வி. ஷெல் வி மூவ், நாம் கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. இந்த ஷெல் இந்த இடத்துல இது ஷியோரிட்டிக்கு வேலை இல்லை. அந்த ஷியோரிட்டியாவோ ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸாவோ வராது. ஷெல் வி ஸ்டார்ட்னாலே இப்போ கிளம்புவோமா அப்படின்னு கேட்குறப்ப அல்லது ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறப்ப சம்படி மேக் அன் அப்ஜெக்ஷன் அல்லது தே மேக் அன் எக்ஸ்கியூஸ். நிச்சயம் கேட்பாங்க, நிச்சயம் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஷெல் வி ஸ்டார்ட்னா உடனே யாரும் கிளம்பிட மாட்டாங்க, கிளம்புவரும் இருப்பாங்க. சில பேர் சம்மன் மே பி தேர் டு டெல் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படிம்பாங்க. அல்லது இல்லை வி கான் ஸ்டார்ட் இட் நவ், லெட் அஸ் ஸ்டார்ட் இட் லேட்டர் ஆன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம், லேட்டாக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஷெல் வி ஸ்டார்ட்னாலே அது கம்பல்சரியாக வரணுங்கிற அவசியம் இல்லை. அதேமாரி கிளம்புறதோ ஆரம்பிக்கிறதோ கட்டாயம் கிடையாது. ஸோ இட் இஸ் டே டு டே. இதில் ஃபார்மல் பெர்மிஷன், ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் கேட்குறது, மரியாதை கேட்குறது. ஷெல் வி ஸ்டார்ட், ஷெல் வி மூவ். அதுமாரி ஷெல் வி போட்டு எங்கே போட்டாலும் இது ஒரு ஃபார்மல் பர்மிஷனுக்கு யூஸ் ஆகுது, ஒரு யூஸ். ரெண்டாவது யூஸ்க்கு வாங்க, லீகல் அண்ட் அஃபிஷியல். லீகல் அண்ட் அஃபிஷியலுங்கிறப்ப அதாவது அலுவலக மொழியாவோ அல்லது சட்ட மொழியாவோ அதை உபயோகப்படுத்துகிறப்ப அப்போ இந்த ஷெல்லுங்கிற வேர்டு அந்த சென்டென்ஸில் வந்தால் அது கட்டாயமாயிடுது, மஸ்ட்டுங்கிறது மாதிரி. ஃபாரினர்ஸ் ஷெல் நாட் பி பர்மிட்டட் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்? வெளிநாட்டினர் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், அதாவது மஸ்ட், அனுமதிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஷெல் மஸ்ட்டு யூஸ் ஆகிடுது. லீகல் ஆஸ் வெல் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜில் ஷெல் கட்டாயமாக உள்ள வேர்டு மஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வருது. ஃபாரினர் ஷெல் நாட் பி பெர்மிட்டட்னா வெளிநாட்டில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்ங்கிற மாதிரி வருது. அப்போ 2 இது பார்த்துக்கணும். வில்லை பொறுத்தவரையில் பார்த்தோம், அஷ்யூர், இஃப் யூ ஆர் வெரி ஷியோர் டு டூ சம்திங் ஆர் கோ சம்வேர் யூ கேன் யூஸ் தட் வில். ஷியூரிட்டி எல்லா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்கும் மாடர்ன் யூசேஜில் இதுதான். ஷெல்லை பொறுத்தவரை 2 யூஸ் தான். ஒன்று ஃபார்மல் பெர்மிஷன் கேட்குறதுக்கு ஷெல், அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது லீகல் அஃபிஷியல், இதில் இந்த ஷெல் வந்துடும். இங்கே பெரும்பாலும் சென்டென்ஸ்லாம் நிறைய வந்ததுன்னா ஷெல் வந்துடும். இப்போ யாராவது ஷெல்லை டே டு டே யூஸில் ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா அது யூ கேன் கம் டு கன்க்ளூஷன் தட் தே ஆர் ஸ்டிக்கிங் வெரி ஃபாஸ்ட் டு த ட்ரெடிஷ்னல் கிராமர். ஸ்டிக்கிங் ஃபாஸ்ட்னு ரொம்ப ட்ரெடிஷ்னல் கிராமரை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரி, அது தேவையில்லை. மாடர்ன் யூசேஜில் இதுதான் விஷயம். 2 விஷயம் சொன்னேன். ஷெல்லு டே டு டே லைஃப்பில் ஜஸ்ட் ஃபார்மல் பெர்மிஷன் கேட்குறதுக்கும், லீகல் அஃபிஷியல் லாங்குவேஜில் ஷெல் மஸ்ட்டுங்கிற யூஸில் உபயோகப்படுது. சரி, இதை பார்த்துட்டோம். இப்போ வில் அண்ட் ஷெல் பார்த்தாச்சு. அடுத்து ஷுட் அண்டு வுட் அண்ட் ஷுட்டு பார்ப்போம். இப்போ செக்மெண்ட் 10ல் வுட்டு பார்ப்போம். இப்போ வுட்டுன்னு சொன்னாலே பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வில். இப்போ எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் இப்போ வுட்டுன்னா என்னப்பான்னா வில்லோட பாசன் சார், இது எங்கே யூஸ் பண்ணுவீங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணிடுறீங்கன்னா ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறப்போ டைரக்ட் அண்ட் டைரக்ட் சென்டென்ஸ் எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறப்போ எங்கெல்லாம் வில் வருதோ அங்கே உட்டை மாற்று, ஹேஸை ஹேடாக மாற்று, இஸ்ஸை வாசா மாற்று அப்படிங்கிறப்ப வில்லை உட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோட மீனிங்கை மறந்து டைரக்ட் அண்ட் டைரக்ட் சென்டென்ஸில் வில்லை உட்டா மாற்றணுங்கிற ஒரு யூஸை தவிர எதுவுமே யூஸ் இல்லைங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. சில பேர் நல்லா இது பண்ணுறவங்க பண்ணுவாங்க, கிராமர் ஓரளவு இது பண்ணுறவங்க. மற்றவங்க பூரா இதை தவிர வேறு யூஸ் இல்லைன்னு சொல்கிறான் ஸ்டூடெண்ட். சரி பார்ப்போம். இப்போ வுட்டு என்னென்னு பார்த்துருவோம். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வில், ரைட், கரெக்டு. டைரக்ட் அண்ட் டைரக்ட் சென்டென்ஸில் வில்லை உட்டா மாற்றணும், ரைட். அது ஒன்றா. அடுத்தது வுட்டுக்கு என்ன யூஸ்ன்னு சொன்னால் ஈக்குவல் டு மேன்னு சொன்னால் ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு குறைவான விஷயங்களுக்கு மே சொல்கிறோம். இட் மே ரெயின் டுடே அப்படின்னு அர்த்தம். மழை பெய்யலாம். ஷியோராக சொல்லாத, மழை பெய்யிட்டு என்ன சண்டை போடாது. அதுக்கு தான் இந்த வார்த்தை, மழை பெய்யலாம் அப்படி யூகத்தில் சொல்கிறது.
ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் மொழி, ஷியூராக நடக்காதுன்னு அர்த்தம். ஈக்குவல் டு மே. இந்த மேக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் உட் இருக்குது. சரி, இப்போ செக்மெண்டல்லையே இப்போ வில்லு பார்த்தோம். வில்லுக்கு எப்படி யூஸ் பண்ண சொல்லி சொன்னேன். எப்போ இஃப் யூ ஆர் ஷியோர் டு டூ சம்திங் யூ கேன் யூஸ் வில். சரி, அதே நேரத்தில் சரி ஷியோர் அவ்வளவு இல்லை சார் அப்படின்னா மேக்கு ஈக்குவலாக ஏதாவது வேர்டு இருக்கான்னா உட்டு தான். இஃப் யூ ஆர் நாட் ஷியோர் டு டூ சம்திங் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஷியோர் டு கோ சம்வேர் எல்ஸ், எங்கேயும் போகிறதுக்கோ இல்லை ஒரு செய்கிறதுக்கோ அவ்வளோ நிச்சயமாக இல்லை அப்படின்னா உட்டு இப்போ போட்டுருங்க. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கூட சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுடைய அக்காவுக்கோ அண்ணனுக்கோ மேரேஜ் அதுக்கு கூப்பிட்ருக்கான். ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் போக முடியாது, வேறு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அப்போ முன்கூட்டியே நான் வரலன்னு சொன்னாலும் அவனுக்கு இதாகும், மனசு சங்கடப்படுவான். அதே நேரத்தில் வரலன்னு சொல்ல முடியாது, வர்றேன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த உட்டை போட்டுருங்கன்னு சொல்லுவேன். இப்போ யூஸ் பண்ணுங்கப்பா உட்டை. ஐ வுட் கம், டோன்ட் வரின்ட்டு போங்க. ஐ வுட் கம்னு சொல்லிவிட்டு பின்னாடி வராட்டி கூட கேட்டான்னா நான் வில் கம்னு சொல்லி ஐ வில் கம்னு சொல்லப்பா, அது ஷியோர் உட்டு தானே. ஐ வுட் கம், தட் மீன்ஸ் மே, வந்தாலும் ஒரு வேணும் தான் அர்த்தம். கிராமர் சரியாக தெரியல போட்டிருக்கோம் உனக்குன்னு நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ ஐ வுட் கம் அப்படின்னால் இது வந்து மேக்கு ஈக்குவல் உட்டு. இஃப் யூ ஆர் நாட் ஷியோர் டு டூ சம்திங் இன் ஃபியூச்சர் யூ கேன் யூஸ் உட். அந்த உட் வந்து ஒரு சேஃபான வேர்டு. மே போட்டிங்கன்னா டக்குன்னு சந்தேகம் வரும், ஆனால் உட்டு போட்டால் சந்தேகம் வராது. ஆனால் அது அன்ஷியோர் தான், நிச்சயமற்றது தான் அதுவும். ஆனால் மே போட்டால் நல்லா தெரிஞ்சிடும். ஐ மே கம்னா ஒரு வேளை வரலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா காட்டி கொடுத்துரும். ஆனால் உட்டு போட்டிங்கன்னா தெரியாது நிறைய பேருக்கு. அது ரொம்ப சேஃபஸ்ட் வேர்டு. சரி, ஃபார் எனி திங் தட் இஸ் நாட் டு ஹேப்பன் ஷியோர்லி. சரி, பாசம் ஈக்குவல் டு மே. ஐ வுட் விசிட் மை வில்லேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் கிராமத்துக்கு வருகை புரிவேன்னு அர்த்தம். வாய்ப்பு உள்ளது ஆனால் நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். ஐ வுட் விசிட், ஐ வில் விசிட் மை வில்லேஜ்னா நிச்சயம் போவீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஐ வுட் விசிட் மை வில்லேஜ்னா என் கிராமத்துக்கு வருகை புரிவேன்னு அர்த்தம், நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். வாய்ப்பு உள்ளது ஆனால் நிச்சயம் இல்லை. அப்போ அதே ஈக்குவல் பாருங்கள். ஐ மே விசிட் மை வில்லேஜ், ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். என் கிராமத்துக்கு வருகை புரியலாம், கிட்டத்தட்ட பாருங்கள். என் கிராமத்துக்கு வருகை புரிவேன், என் கிராமத்துக்கு வருகை புரியலாம்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒன்றாயிடுது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றாயிடுது. ஆனால் இது வெளிப்படையாக தெரியும், இது வெளிப்படையாக தெரியாது, நிச்சயமற்ற தன்மை. இதுதான். சரி, would they permit us to enter the temple at this time? would they permit us to enter the temple at this time? இந்த நேரத்தில் நம்மை கோயிலுக்குள்ளே அவங்க அனுமதிப்பாங்களா? சந்தேகம் வந்துட்டு. அப்போ உட்டு தான். வாய்ப்பு குறைவுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ would they permit us, நம்மளை அனுமதிப்பாங்களா? டு என்டர் த டெம்பிள் அட் திஸ் டைம், இந்த நேரத்தில் நம்மளை கோயிலுக்குள்ளே அனுமதிப்பாங்களா? அர்ச்சகர்களோ மற்ற கோயில் அதிகாரிகளோ அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேக கேள்வி வருது. அப்போ ஆக்சுவலாக would they permit us to at this time, அது கிட்டத்தட்ட அன்ஷியோர் தான் காட்டுது, வாய்ப்பு குறைவு, சந்தேகம். இது உட்டுப்பா. உட்டு பார்த்துட்டோமா? சரி, அடுத்து ஷுட்டுக்கு வாங்க. ஷுட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஷல். சரி, இந்த ஏற்கனவே பார்த்தோம். இந்த லீகல் அஃபிஷியல் அப்படிங்கிறதுல, லீகல் அஃபிஷியலுங்கிறதுல ஷல் வந்து மஸ்ட்டுங்கிற சென்ஸில் வருது. கட்டாயம், மேண்டேட்ரி வேர்டு, கட்டாயப்படுத்துகிற வார்த்தையாக தான் வருதுன்னு பார்த்தோம். எங்கே? லீகல் அஃபிஷியல் யூஸில். டே டு டே யூஸில் இல்லை ஷல். அப்போ டே டு டே லைஃப்பில் ஷல் வந்து ஃபார்மல் பர்மிஷனுக்காக தான் யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அதே நேரத்தில் லீகல் அஃபிஷியல் சென்ஸில் அது கட்டாய வார்த்தையாக போயிடுது ஷல். அந்த கட்டாய வார்த்தையோட பாசன்ஸ் தான் இது ஷுட்டு. ஆட்டோமேட்டிக்காக பாசன்ஸ் ஆஃப் ஷல் அது மேண்டேட்டரி வேர்டு, கட்டாயப்படுத்தும் சொல்லுன்னு வந்துடுது. யூ ஷுட் ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் திஸ் ஈவினிங், இன்று சாயந்தரத்துக்குள் வேலையை நீ முடிக்க வேண்டும், கட்டாயப்படுத்துறது மேண்டேட்டரி வேர்டு. இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ எல்லாத்துலேயும் இந்த ஷுட்டு கட்டாய வாக்கியம் வந்துடுது. ஆனால் ஷெல் அதே நேரத்தில் லீகல் அஃபிஷியலில் மட்டும்தான் கட்டாய வார்த்தை. மற்ற டே டு டே லைஃப்பில் அது ஃபார்மல் பர்மிஷனுக்காக உள்ள வேர்டு தான். ஆனால் ஷுட்டு வந்து எல்லா டயத்துலையும் ஒரு மேண்டேட்டரி வேர்டு, அதாவது கட்டாயப்படுத்தும் சொல்லுன்னு அர்த்தம். கட்டாய வார்த்தை, கட்டாயமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கணுங்கிறத ஒரு உறுதிப்படுத்துகிற வேர்டு தான் ஷுட். யூ ஷுட் ஃபினிஷ் த ஒர்க் வித் இன் திஸ் ஈவினிங். சரி, அடுத்த ஷுட் தே அப்பியர் அட் த ஆஃபீஸ் இன் பர்சன். சில இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சில விஷயத்துக்கு ஆன்லைனில் பண்ணிக்கலாமாங்க, யார் வேணால் பண்ணிக்கலாம், அவங்க சார்பிலம்பாங்க. சில சமயம் சில பேரை நேராக தான் வர சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஆன்லைனில் நடக்குமா? மோஸ்ட். ஸோ இப்போ ஃபாரின் போகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை, அப்போ த ரிஜிஸ்டர் மேக்ஸ் இட் கம்பல்சரி ஃபார் த கப்புள் டு அப்பியர் இன் பர்சன் அண்ட் ரிஜிஸ்டர் தெம்செல்வ்ஸ். அப்போ சாட்சியோட வந்து பர்சனலாக தான் அப்பியர் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் வேறு மாதிரி விஷயங்களும் இருக்குது. சிலது டைரக்ட் அப்பியரன்ஸில் ஆஃபீஸில் நேரடியாக வாங்கும்பாங்க, சிலதில் பேங்க்கில் நேரடியாக வரணும்பாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். இது மாதிரி நிறைய ஆஃபீஸுகளில் இன் பர்சன், ஆன்லைனில் கிடையாது சார், இது கிடையாது சார், ஆளே நேரில் வரணும் அப்படின்வாங்க. அப்போ அந்த நேரத்தில்
சந்தேகம் ஒரு should they appear at the office in person. அப்போ ஆஃபீஸரை பார்த்து கேட்குறோம், சார் அவங்க நேரில் வந்தாகணுமா சார், அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க சார், இல்லை வெளியூரில் இருக்காங்க சார், வர முடியாது சார் அப்படின்னா, இல்லை அவங்க வர்றப்போ வரட்டும், ஆனால் நான் டைம் தர்றேன், ஆனால் நேரில் வரணும் அப்படின்னு கண்டிக்கிறப்ப நம்ம கேட்குற கேள்வி should they appear at the office in person. கட்டாயம் அவங்க ஆஃபீஸ் நேரில் வந்தாகணுமா, நேரில் வந்து ஆகணுமாங்கிறது தான் அந்த கட்டாய வார்த்தை. should they appear, should appearங்கிறது வார்த்தை நேரில் வந்தாகணுமா அப்படிங்கிற வேர்டு. சரி, இப்போ செக்மெண்ட் 10 என்ன பார்த்தோம், வில் ஷல் பார்த்துட்டோம். இப்போ ஷுட்டு, வுட்டு, ஷுட். இப்போ சந்தேகம் கிட்டத்தட்ட தீர்ந்துருக்கும் உங்களுக்கு. வுட்டு ஷுட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. பாஸ்டன்ஸ் டைரக்ட் அண்ட் டைரக்ட் சென்டென்ஸில் வில்லுக்கு வுட்டும் ஷெல்லுக்கு ஷுட்டும் போட்டதோட சரி, அதுக்கப்புறமெல்லாம் நம்ம மேண்டேட்டரி வேர்டில் அந்த ஷுட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. சரி, இது தனியாக மேண்டேட்டரி வேர்ட்ஸ்னு தனியாக ஒன்று இருக்குது, தனியாக ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அது அப்போ ஹாவ் டு, மஸ்ட்டு, ஷுட்டு இதெல்லாம் வரும். அது தனியாக மேண்டேட்டரி வேர்ட்ஸ்னே தனியாக நம்ம பார்ப்போம். ஒன்று ஒரு அர்த்தம் இருக்குது, ஷுட்டுக்கு ஒரு அர்த்தம், மஸ்ட்டு எல்லாமே மேண்டேட்டரி வேர்டு தான். ஒன்று காரம் குறையும், காரம் கூடும், அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ செக்மெண்ட் 10 வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 10. ஆனால் இது வரைக்கும் செக்மெண்ட் 10 வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள், மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள். ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் உங்களுக்கு, நிச்சயம் சந்தேகம் வரவே வராது. அது நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் எதை சொல்கிறோமோ அதை கிளியராக சொல்லிட்டோம் இல்லையா. சொல்லாதது இல்லை, எதை சொல்கிறனோ அதை கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் பை திஸ் டைம் யூ ஆர் டவுட் ஃப்ரீ. பை திஸ் டைம் இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த உட்டு ஷூட்டை மறுபடியும் போட்டு பார்த்துட்டிங்கன்னா சந்தேகம். சிலதை ரிப்பீட் பண்ணுவேன், இன்னது ஏன் இவ்வளோ ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க, சீக்கிரம் அவசரமாக சொல்லிட்டு போட்டால் ஒன்றும் புரியாது அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணுறது, ஒரு இதை திருப்பி சொல்லிடுறது. சரி, அப்போ செக்மெண்ட் 10 இஸ் ஓவர் நவ் அண்ட் வி வில் மீட் இன் த செக்மெண்ட் 11 with another topic. It will be more interesting, and until then, goodbye.